நாம் அனைவரும் இந்த பரந்த உலகத்தின் ஓட்டத்தோடு இணைந்து நமது வாழ்நாள் முழுவதும் எதையோ ஒன்றை இடைவிடாமல் தேடிக்கொண்டே இருக்கிறோம். அந்த தேடல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம். சிலருக்கு அது ஆழமான அமைதிக்கான தேடல், சிலருக்கு எல்லையற்ற மகிழ்ச்சிக்கான தேடல், பலருக்கு நிபந்தனையற்ற அன்புக்கான தேடல், மற்றும் சிலருக்கு வாழ்க்கையில் ஒரு நிலையான தன்மைக்கான தேடல். குறிப்பாக வாழ்க்கையின் இருண்ட காலங்களில் நாம் முற்றிலும் உடைந்து போய் செய்வதறியாது திகைத்து நிற்கும் தருணங்களில் நம்மை தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த காரிருளில் நமக்கு ஒரு சிறு வெளிச்சம் காட்டக்கூடிய பெருங்குழப்பங்களுக்கு நடுவே நம்மை சரியான பாதையில் வழிநடத்தக்கூடிய ஒரு மாபெரும் அக மற்றும் புற வலிமையை நாம் அனைவருமே தேடி அலைகிறோம். ஆனால் மிகவும் ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு மாபெரும் உண்மை என்னவென்றால், இந்த உலகெங்கிலும் நாம் எதற்காகவெல்லாம் அலைந்து திரிந்து தேடிக் கொண்டிருக்கிறோமோ அந்த அற்புதம், அந்த அமைதி வேறு எங்கும் இல்லை. அது நமக்குள் மட்டுமே மிக ஆழமாக புதைந்து கிடக்கிறது. மகிழ்ச்சி என்பது வெளியில் எங்கோ ஒரு இடத்தில், ஒரு பொருளில் அல்லது வேறு ஒரு நபரிடம் கிடைத்துவிடும் என்ற மாபெரும் மாயையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரோ ஒருவர் வந்து நமது வாழ்க்கையை முழுமையாக்குவார் என்றும், யாரோ ஒருவர் நமது உள்ளத்தின் வலிகளை புரிந்து கொள்வார் என்றும், நம்மை நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே ஏற்றுக்கொள்வார் என்றும் நாம் நம்புகிறோம். ஆனால் நிதர்சனமான உண்மை நாம் நினைப்பதற்கு முற்றிலும் நேர்மாறானது. நாம் நமது வாழ்நாள் முழுவதும் தேடி அலையும் அந்த முழுமையான பரிபூரணத்தன்மை ஏற்கனவே நமக்குள் ஆழமான உறக்கத்தில் செயலற்ற நிலையில் உறைந்து கிடக்கிறது. அது என்றாவது ஒரு நாள் விழித்தெழும் என்பதற்காக தவம் போல காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த பேரறிவின், அந்த பேருணர்வின் விழிப்புணர்வே சிவன் என்று அழைக்கப்படுகிறது. இதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பதிவு எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் முன்னிலைப்படுத்துவதற்கோ அல்லது மார்க்கத்தை ஊக்குவிப்பதற்கோ அல்ல. அதேபோல இது உங்கள் மூளையை குழப்பக்கூடிய ஒரு கடினமான தத்துவ விசாரணையும் அல்ல. இது ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் உணர வேண்டிய மிக மிக எளிமையான ஆனால் ஆழமான ஒரு நேரடி அனுபவம். இந்த வார்த்தைகளை நீங்கள் முழுமையான கவனத்தோடு உள்வாங்கி ஒவ்வொரு நாளும் உங்களின் அன்றாட வாழ்வில் ஒரு மிகச்சிறிய முயற்சியை, ஒரு சிறு பயிற்சியை மேற்கொண்டால் போதும். அது இத்தனை காலங்களாக அலைபாய்ந்து கொண்டிருந்த உங்கள் எண்ணங்களை சாந்தப்படுத்தும். குழப்பங்கள் நிறைந்த உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான பார்வையை வழங்கும். இதுவரை உங்கள் மனதை ஒரு பெரும் சுமையாக, பாரமாக நீங்கள் சுமந்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா? இனி அந்த மனம் ஒரு சுமையாகவே தெரியாத ஒரு மாபெரும் விடுதலை நிலைக்கு உங்களை அது அழைத்துச் செல்லும். கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு புதிய ஆற்றல் உங்களுக்குள் மெல்ல மெல்ல விழித்தெழும். இனி வாழ்க்கை என்பது போராடி வெல்ல வேண்டிய ஒரு போர்க்களம் போல தோன்றாது. மாறாக அது ஒவ்வொரு நொடியும் ரசித்து வாழக்கூடிய ஒரு மிக அழகான பயணமாக மாறும். உங்களின் அத்தனை தேடல்களும் அத்தனை ஓட்டங்களும் இத்தோடு நிறைவடையும். ஏனென்றால் இத்தனை காலங்களாக நீங்கள் வெளியில் தேடி அலைந்து கொண்டிருந்த அந்த பொக்கிஷம் உங்களுக்காக உங்கள் உள்ளே காத்துக் கொண்டிருக்கிறது. எனவே வாருங்கள், இந்த தெய்வீக பயணத்தை நாம் இப்போதே தொடங்குவோம். ஒவ்வொரு நாளும் ஒரு மிகச் சிறிய எளிமையான காரியத்தை செய்வதன் மூலம் நமக்குள் உறங்கும் அந்த சிவனை நாம் முதலில் கண்டுபிடிப்போம். நண்பர்களே, சிவன் யார் என்ற கேள்வியை நாம் எழுப்பும்போது நாம் ஏதோ ஒரு சாதாரணமான மேலோட்டமான கேள்வியை கேட்கவில்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். மாறாக மனித குலத்தின் ஒட்டுமொத்த வரலாறு, பழமையான வேதங்கள், நவீன அறிவியல், ஆழமான ஆன்மீகம் மற்றும் காலங்கள் தோன்றுவதற்கு முன்பே இருந்த ஒரு மாபெரும் ரகசியத்தின் பிரம்மாண்டமான கதவை நாம் தட்டிக் கொண்டிருக்கிறோம். சிவன் என்பவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. அவர் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் சுருக்கிவிடக்கூடிய ஒரு சிலையும் அல்ல. மனித அறிவின் எந்த ஒரு எல்லைக்குள்ளும் வைத்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாதாரண உருவமும் அல்ல. சிவன் என்பவர் எந்த ஒரு குறிப்பிட்ட வடிவத்தையும், எந்த ஒரு பெயரையும், ஏன் காலத்தின் அளவீடுகளையும் முழுமையாக தாண்டி நிற்கும் ஒரு மாபெரும் உயிராற்றல். சிவன் என்பவர் கண்களால் காணக்கூடிய ஒரு வஸ்து அல்ல. மாறாக நம் கண்களை பார்க்க வைக்கும், அனைத்தையும் சாத்தியமாக்கும் ஒரு பிரபஞ்ச சக்தி. இப்போது இந்த கருத்தை அறிவியலின் துணை கொண்டு இன்னும் சற்றே ஆழமாக புரிந்து கொள்ள முயற்சிப்போம். இந்த எல்லையற்ற பிரபஞ்சமும் அதிலுள்ள அண்ட சராசரங்களும் கண்ணுக்கு தெரியாத மிக நுண்ணிய அணுக்கள் மற்றும் அதன் கூறுகளால் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் அனைவரும் மிக நன்றாகவே அறிவோம். அது சதையாலான நமது மனித உடலாக இருந்தாலும் சரி, நம்மை சுற்றியுள்ள உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களாக இருந்தாலும் சரி, விண்வெளியில் மிதக்கும் மாபெரும் கிரகங்கள், கோடிக்கணக்கான மைல்கள் தள்ளி ஒளிரும் நட்சத்திரங்கள், கற்பனைக்கு எட்டாத பிரம்மாண்டமான விண்மீன் திரள்கள், அல்லது காலத்தின் சுவடுகளில் பதிந்துள்ள ஒவ்வொரு அசைவாக இருந்தாலும் சரி, இவை அனைத்துமே அணுக்களின் சேர்க்கையால் உருவானவை மட்டுமே. ஆனால் அணுக்கள் என்பது வெறும் துகள்களின் அடர்த்தியான குவியல் மட்டும்தானா? நிச்சயமாக இல்லை. மிக ஆச்சரியமான உண்மை என்னவென்றால், ஒரு அணுவின் 99% பகுதி முற்றிலும் வெற்றிடமாகவே, அதாவது எந்த ஒரு பொருளும் இல்லாத மாபெரும் பெருவெளியாகவே காணப்படுகிறது. இதனை இன்றைய நவீன அறிவியலும் எந்தவித மறுப்புமின்றி ஆணித்தரமாக ஏற்றுக்கொள்கிறது. இப்போது உங்கள் கவனத்தை முழுமையாக இங்கே செலுத்தி சிந்தித்து பாருங்கள். ஒரு அணுவின் இவ்வளவு பெரிய பகுதி வெறும் வெற்றிடமாகவே, வெறுமையாகவே இருந்தால் இந்த உலகத்தின் உண்மையான பொருள் என்பது என்ன? இந்த உலகில் நமது கண்களுக்கு தெரியும், நாம் தொட்டு உணரும் அத்தனை பருப்பொருட்களும் வெறும் 1% துகள்களின் சேர்க்கை மட்டுமே. மீதமுள்ள 99% எல்லையற்ற வெற்றிடம் மட்டுமே.
அந்த மாபெரும் வெற்றிடம் அந்த எல்லையற்ற பெருவெளி. அதுதான் சிவன். இதனால்தான் நம் முன்னோர்களும் ஞானிகளும் சிவனை நித்தியமானவர் என்றும் எல்லையற்றவர் என்றும் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவர் என்றும் போற்றி புகழ்ந்தார்கள். இந்த அணுவுக்குள் இருக்கும் மாபெரும் வெற்றிடத்தில்தான் நடுமையத்தில் உள்ள நேர்மின் துகளைச் சுற்றி எதிர்மின் துகள்கள் தங்களுக்கு உண்டான பாதையில் தொடர்ந்து சுழன்று கொண்டே இருக்கின்றன. நடுநிலை துகள்கள் இந்த அணுவின் ஒட்டுமொத்த சமநிலையை எவ்வித பிசிறும் இல்லாமல் தொடர்ந்து பராமரித்து வருகின்றன. இந்த மாபெரும் நுட்பமான சமநிலை என்பது வெளியிலிருந்து வரும் எந்த ஒரு சக்தியாலும் உருவாக்கப்பட்டது அல்ல. மாறாக அணுவின் உள்ளே இருக்கும் அந்த கண்ணுக்கு தெரியாத ஆனால் அளப்பரிய ஆற்றல் கொண்ட அந்த வெற்றிடத்தால் மட்டுமே, அந்த பெருவெளியால் மட்டுமே இந்த சமநிலை சாத்தியமாகிறது. ஒருவேளை ஒரு கற்பனைக்காக நினைத்து பாருங்கள். இந்த வெற்றிடம், இந்த இடைவெளி ஒரே ஒரு கணம் இந்த அணுக்களில் இருந்து அகற்றப்பட்டால் என்ன நடக்கும்? அணுக்களுக்குள் இருக்கும் சுழலும் துகள்களும் மையத் துகள்களும் தங்களுக்குள் இருக்கும் அந்த பாதுகாப்பான இடைவெளியை இழந்து ஒன்றோடு ஒன்று பயங்கரமாக மோதி தங்கள் இருப்பையே முற்றிலுமாக இழந்துவிடும். இதைத் தொடர்ந்து இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் பொருட்தன்மையே கண் இமைக்கும் நேரத்தில் சுக்குநூறாகச் சரிந்து அழிந்து போய்விடும். இதன் ஆழமான அர்த்தம் என்னவென்றால், வெற்றிடம் என்று ஒன்று இல்லாவிட்டால், இடைவெளி என்று ஒன்று இல்லாவிட்டால், அணுக்கள் என்ற ஒன்று இந்த உலகில் இருக்க முடியாது. அணுக்கள் இல்லாவிட்டால் இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு உயிரும் எந்த ஒரு வடிவமும் உருவாவதற்கான சாத்தியமே இல்லை. இப்போது அணுக்களில் நாம் பார்த்த இந்த நுண்ணிய அறிவியலை ஒரு மாபெரும் அண்ட அளவில், பிரபஞ்ச அளவில் விரிவுபடுத்தி பாருங்கள். பாகம் -2. இந்த மாபெரும் பேரண்டத்தை உற்று நோக்குங்கள். கோடானு கோடி கோள்கள் தங்களுக்குரிய சூரியனை ஒரு குறிப்பிட்ட பாதையில் சிறிதும் பிசகாமல் தொடர்ந்து சுற்றி வருகின்றன. எண்ணிலடங்கா நட்சத்திரங்கள் தமக்கென வகுக்கப்பட்ட பாதைகளில் கம்பீரமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. பிரம்மாண்டமான விண்மீன் திரள்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளாமல் தங்களுக்குள் ஒரு பாதுகாப்பான தூரத்தை, மாபெரும் இடைவெளியை பராமரித்து வருகின்றன. இவை அனைத்தும் எப்படி சாத்தியமாகிறது என்று எப்போதாவது ஆழமாக சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? இவற்றுக்கு இடையே எல்லையற்ற பெருவெளி, அதாவது அந்த வெற்றிடம் இருப்பதனால் மட்டுமே இந்த மாபெரும் இயக்கம் சாத்தியமாகிறது. ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். நாம் வாழும் பூமிக்கும் இரவை ஒளிரச் செய்யும் சந்திரனுக்கும் இடையிலான அந்த இடைவெளி திடீரென நீக்கப்பட்டால் என்ன நேரும்? அவை இரண்டும் மிக கொடூரமாக ஒன்றோடு ஒன்று மோதி முற்றிலுமாக அழிந்து சாம்பலாகிவிடும். இந்த அகிலத்தில் உள்ள கோள்களுக்கு இடையில் அந்த இடைவெளி, அந்த வெற்றிடம் மட்டும் இல்லாவிட்டால் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் சுருங்கி மிக அடர்த்தியான, உயிரற்ற, அசைவற்ற ஒரு திடமான புள்ளியாக மாறிவிடும். அதன் பிறகு அங்கு வாழ்க்கை என்ற சொல்லுக்கே இடமிருக்காது. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆழமான உண்மை என்னவென்றால், இந்த வெற்றிடம் என்பது வெறுமனே ஒன்றும் இல்லாத காலி இடம் அல்ல. அதுதான் இந்த ஒட்டுமொத்த படைப்பின், ஒட்டுமொத்த இருப்பின் ஆணிவேர், மாபெரும் அடித்தளம். அந்த அடித்தளமே சிவன். இப்போது உங்கள் சிந்தனையை இன்னும் சற்று ஆழப்படுத்துங்கள். மிக நுண்ணிய அணுக்களின் கட்டமைப்பை சிதறாமல் தாங்கி பிடிக்கும் அதே பெருவெளிதான் பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தையும் அதன் பாதையில் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது. இந்த வெற்றிடம், இந்த மாபெரும் வெளி மட்டும் நிலையானதாக இல்லாமல் போனால் நேரம் என்பது இருக்காது, இயக்கம் என்பது இருக்காது, வாழ்க்கை என்பது துளிகூட சாத்தியமற்றதாகிவிடும். ஏன் எந்த ஒரு பொருளும் உருவாவதே இயலாத ஒன்றாகிவிடும். இதனால்தான் நம் ஞானியர் சிவனை காலங்களை கடந்தவர் என்றும், மனித கற்பனைக்கு எட்டாதவர் என்றும், எவராலும் அழிக்க முடியாத மாபெரும் சக்தி என்றும் போற்றினார்கள். அவர் எங்கோ மேகங்களுக்கு அப்பால் வானத்தில் ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதாக நீங்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கும் ஒரு சாதாரண உருவம் கொண்ட தெய்வம் அல்ல. அவர் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் நிலைத்திருக்க காரணமான அடிப்படையான தரை யதார்த்தம், ஆணிவேர். மிக நுண்ணிய அணு அளவில் இந்த பெருவெளிதான் அணுக்களை சிதைந்து போகாமல் அரணாக நின்று பாதுகாக்கிறது. மாபெரும் அண்ட அளவில் இதே பெருவெளிதான் கோள்களையும் நட்சத்திரங்களையும் ஒன்றோடு ஒன்று மோதி அழியாமல் பாதுகாக்கிறது. மேலும் மனிதனின் நனவு நிலையில், அதாவது விழிப்புணர்வு நிலையில், ஒரு மனிதன் தனக்குள் இருக்கும் உண்மையானதான் யார் என்பதை முழுமையாக அனுபவிக்கவும் உணரவும் இந்த பெருவெளிதான் அனுமதிக்கிறது. இதனால்தான் சிவன் என்பவரை படைப்பின் அடித்தளமாக மட்டும் பார்க்காமல் அவரை அழிக்கும் கடவுள் என்றும் பலரும் அழைக்கிறார்கள். ஆனால் இங்கே நீங்கள் ஒரு மிகப்பெரிய உண்மையை நினைவில் கொள்ள வேண்டும். சிவன் தானாக முன்வந்து எந்த அழிவையும் ஏற்படுத்துவதில்லை. மாறாக அவர் மாபெரும் அழிவை தடுக்கிறார். எப்போது இருப்புக்கான இடைவெளி, அதாவது அந்த வெற்றிடம் இல்லாமல் போகிறதோ அப்போதுதான் அங்கு அழிவு என்பது இயல்பாகவே நிகழ்கிறது. எனவே சிவனின் அழிவு வடிவம் என்பது ஏதோ நாம் செய்த பாவங்களுக்கான தண்டனையின் சின்னம் அல்ல. அது ஒரு மாபெரும் தத்துவம். சிவனின் அந்த மாபெரும் வெற்றிடம் தன்னை சுருக்கிக் கொள்ளும்போது, அதாவது அந்த வெளி என்ற தன்மை இழந்தால், இந்த படைப்பு எந்த பெருவெளியில், எந்த வெற்றிடத்தில் தொடங்கியதோ மீண்டும் அதே வெற்றிடத்துக்கே அனைத்தும் திரும்பிச் செல்லும் என்ற இறுதி உண்மையின் அடையாளமே சிவனின் அடையாளமே, சிவனின் அந்த வடிவம். இப்போது எல்லாவற்றையும் விட பெரிய உண்மையான ரகசியத்தை புரிந்து கொள்ள தயாராகுங்கள். சிவன் என்பது வெறும் வெறுமை அல்ல. அவர் ஒன்றும் இல்லாத சூனியம் அல்ல. மாறாக அவர் முழுமையான விழிப்புணர்வு கொண்ட நனவான பெருவெளி. இந்த அகிலத்தில் நடக்கும் அத்தனை செயல்களுக்கும் அசைவுகளுக்கும் அவரே இறுதி சாட்சி. இந்த மாபெரும் வெற்றிடம் என்பது செயலற்று கிடக்கும் ஒரு ஜடப்பொருள் அல்ல. அது மிக ஆழமாக உயிர்ப்போடு இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் அதிர்வு. இந்த உயிர்ப்புள்ள பெருவெளியில்தான் எண்ணற்ற எண்ணங்கள் உருவாகின்றன, பின் மறைகின்றன.
இந்த இடத்தில்தான் அத்தனை அனுபவங்களும் நிகழ்கின்றன. இந்த மாபெரும் அமைதி வெளியில்தான் ஒரு மனிதன் தன்னை யார் என்று உண்மையாக கண்டுபிடிக்கிறான். ஆகவே சிவனை தேடி கண்டுபிடிப்பது என்பது மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு வெளியில் எங்கோ காடுகளுக்கோ மலைகளுக்கோ செல்லும் பயணம் அல்ல. மாறாக உங்கள் உள்ளே உங்களுக்குள் மிக ஆழமாக பயணித்து உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்கும் மாபெரும் தைரியம். உங்கள் மனம் எப்போது முழுமையான அமைதி அடைகிறதோ, உள்ளே ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்களின் சத்தம் எப்போது முழுமையாக நிற்கிறதோ, அதன் பிறகு அங்கு எஞ்சி நிற்கும் அந்த எல்லையற்ற அமைதி வெளி, அதுதான் சிவன். சிவன் என்பவரை வெளியில் வைத்து மலர்களாலும் மந்திரங்களாலும் மட்டுமே வழிபட வேண்டிய ஒரு கடவுளாக சுருக்கிவிடக்கூடாது. சிவனை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க வேண்டும். எல்லாவற்றையும் தாங்கி பிடிக்கும் இந்த மாபெரும் பெருவெளியை தவிர இந்த உலகத்தில் நிரந்தரமானது என்று வேறு எதுவுமே இல்லை என்ற உண்மையை சிவனை தேடும் ஒருவன் எப்போது ஆழமாக உணர்கிறானோ அப்போதுதான் அவனுக்குள் இந்த சிவானுபவம் மலர்கிறது. இந்த ஆழமான தத்துவத்தை புரிந்து கொண்டவனுக்கு தெரியும் சிவனை தன்னிலிருந்து பிரிக்கவே முடியாது என்பது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் சிவனே வியாபித்திருப்பதாலும் ஒரு நாள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மீண்டும் அவரிடமே ஒன்றிணையப் போவதாலும் இதனால்தான் சிவனை முடிவு என்று சொல்லாமல் முடிவுகளின் முடிவு என்று ஞானிகள் கூறுகிறார்கள். சிவன் என்பவர் மரணத்தின் கடவுள் அல்ல. மாறாக மரணம் என்ற ஒரு நிகழ்வையே சாத்தியமாக்கும் ஒரு மாபெரும் சக்தியின் எஜமானர் அவர். எங்கே ஒரு வெற்றிடம் இருக்கிறதோ, எங்கே ஒரு இடைவெளி இருக்கிறதோ அங்கேதான் மாற்றம் என்பது நிகழும். எந்த இடமும் இல்லாத முற்றிலும் அடைபட்ட ஒரு நிலையில் எந்த ஒரு மாற்றமும் வளர்ச்சியும் நிகழாது. எனவே சிவன் என்பவர் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தை மிகச்சரியாக சமநிலைப்படுத்தி இயக்குபவரும் அவரே. ஆகவே சிவனை புரிந்து கொள்வது என்பது வேறெதுவும் இல்லை. அது உங்களை நீங்களே முழுமையாக புரிந்து கொள்வதுதான். உங்களை நீங்களே புரிந்து கொள்வதுதான் உண்மையான விடுதலை. எந்த ஒரு மனிதன் இந்த மாபெரும் உண்மையை ஆழமாக உணர்கிறானோ அவனுக்கு இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடியும் சிவனின் ஆனந்த நடனமாகவே மாறும். ஏனென்றால் இறுதியில் எல்லாமே அந்த மாபெரும் பெருவெளிதான். அந்த பெருவெளிதான் சிவன். சிவனை அடைவது என்பது மூச்சை பிடித்துக் கொண்டு செய்யும் கடினமான சிக்கலான யோக பயிற்சிகளின் விளைவோ அல்லது உடலை வருத்தி செய்யப்படும் செயலோ அல்ல. அது காட்டில் அமர்ந்து செய்யும் கடினமான யாகங்களாலோ அல்லது கணக்கில்லாத மந்திரங்களை ஓயாமல் உச்சரிப்பதாலோ கிடைக்கக்கூடிய ஒரு பொருளும் அல்ல. மாறாக அது உங்களுடைய ஒவ்வொரு மூச்சுக்காற்றுக்குள்ளும், உங்களுடைய ஒவ்வொரு விழிப்புணர்வு நிறைந்த தருணத்திலும், எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஆழமான மௌனத்திற்குள்ளும் மிக ரகசியமாக மறைந்திருக்கும் ஒரு மென்மையான நுட்பமான அனுபவம். சிவனை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு பெரிய உலக அறிவு தேவையில்லை. மாறாக உங்கள் புத்தியின் முழுமையான அமைதி மட்டுமே தேவை. ஏனெனில் பலவிதமான எண்ணங்களை கொண்டு சிவனை ஒருபோதும் உங்களால் அனுபவிக்கவோ உணரவோ முடியாது. மாறாக உங்கள் உள்ளே எந்த ஒரு எண்ணமும் எழாத அந்த ஆழமான மௌன நிலையில் மட்டுமே சிவனை முழுமையாக அனுபவிக்க முடியும். எப்போது ஒரு மனிதனின் அலைபாயும் மனம் முழுமையான அமைதியை அடைகிறதோ, இடைவிடாமல் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்களின் ஓட்டம் எப்போது ஒரு முடிவுக்கு வருகிறதோ அப்போதுதான் அவனுக்குள் ஒரு மாபெரும் திறப்பு நிகழ்கிறது. நான் தான் அனைத்தையும் செய்கிறேன், என்னால் மட்டுமே இது நடக்கிறது என்ற அந்த அகங்காரம், அந்த செய்பவன் என்ற ஆழமான உணர்வு எப்போது ஒருவனை விட்டு முற்றிலுமாக விலகுகிறதோ அப்போது அவனுக்குள் ஒரு புதிய ஆற்றல் பிறக்கிறது. அதுவரை அவன் உணராத ஒரு பேரமைதி, ஒரு மாபெரும் சக்தி அவனுள் ஊற்றெடுக்க தொடங்குகிறது. அந்த உள்ளொளி, அந்த அமைதி, அந்த ஆற்றல் என்பது ஏதோ ஒரு சாதாரணமான உணர்வு அல்ல. அதுவே சாட்சாத் அந்த தெய்வீகத்தின் நேரடி இருப்பு என்பதை அவன் மிக ஆழமாக அனுபவிக்க தொடங்குகிறான். அதுதான் சிவன். அந்த பேருணர்வே சிவன். இந்த சிவனை, அந்த மாபெரும் பரம்பொருளை உங்களுக்குள் அனுபவிப்பதற்கான முதல் படிநிலை என்னவென்று கேட்டால் அதுவே மூச்சை கவனிப்பது. அதாவது உங்களின் சுவாசத்தை ஆழமாக தியானிப்பதாகும். நாம் பிறந்த அந்த முதல் கணத்திலிருந்து நமது மூச்சுக்காற்று உள்ளேயும் வெளியேயும் எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது. ஆனால் நமது வாழ்நாளில் ஒரு நாள் கூட, ஒரு கணம் கூட அந்த சுவாசத்தை நாம் முழுமையான விழிப்புணர்வோடு உணர்ந்ததுண்டா? அதை உற்று பார்த்ததுண்டா? நிச்சயமாக இல்லை. எந்த ஒரு கடினமான உடல் முயற்சியும் இல்லாமல், வேறு எந்த ஒரு புறச்சிந்தனையும் இல்லாமல், ஒரு சில கணங்கள் அமைதியாக அமர்ந்து உங்களின் அந்த உள்வாங்கும் மற்றும் வெளிவிடும் மூச்சுக்காற்றை நீங்கள் முழுமையாக உணர்ந்து கவனித்தால் போதும். அலைபாயும் உங்கள் மனம் மெல்ல மெல்ல ஒரு நிலையில் நிலை பெறத் தொடங்குகிறது. மனம் எங்கே அலைக்கழிப்புகளை நிறுத்தி நிலை பெறுகிறதோ, எங்கே அமைதியாகிறதோ அங்கேதான் சிவனின் மாபெரும் இருப்பு தொடங்குகிறது. உண்மையை சொல்லப்போனால் உங்களின் மூச்சுக்காற்றுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வழிகாட்டி, மாபெரும் குரு. ஏனென்றால் சுவாசம் என்பது முழுமையாக உடலுக்கு உள்ளேயும் தங்கிவிடுவதில்லை, முழுமையாக உடலுக்கு வெளியேயும் சென்று விடுவதில்லை. அது அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு மெல்லிய நுட்பமான பாலமாக, ஒரு தொடர்ச்சியான ஓட்டமாக இருந்து கொண்டே இருக்கிறது. சிவனும் அங்கேதான் குடிகொண்டிருக்கிறார். உள்ளே வெளியே என்ற இருவேறு எல்லைகளுக்கு இடையே உள்ள அந்த மையப்புள்ளி, அந்த சமநிலை புள்ளிதான் சிவன். இந்த பயணத்தின் இரண்டாவது பாதை ஆழமான மௌனம். மௌனம் என்பது வெறும் பேச்சை நிறுத்துவதோ அல்லது ஒலிகள் இல்லாத நிலை மட்டுமோ என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். மௌனம் என்பது வெறும் சத்தமின்மை அல்ல. அதுவே நமது விழிப்புணர்வின், நமது தூய நனவு நிலையின் தோற்றுவாய். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு பொழுது உங்களின் அன்றாட கடமைகளுக்கு நடுவே யாரிடமும் எதுவும் பேசாமல், எந்த சத்தமும் இல்லாமல் தனியாக அமைதியாக அமர்ந்திருக்கும் போது ஆரம்பத்தில் உங்கள் மனம் அந்த அமைதியை ஏற்க மறுக்கும்.
அது கட்டுக்கடங்காத காட்டுக்குதிரையைப் போல எண்ணற்ற எண்ணங்களை, கடந்த கால நினைவுகளை, எதிர்கால கவலைகளை உற்பத்தி செய்து உங்களை கடுமையாக அலைக்கழிக்கும். உங்களை அந்த இடத்திலிருந்து எழுந்து செல்ல தூண்டும். ஆனால் அந்த எண்ணங்களோடு நீங்களும் இணைந்து பயணிக்காமல், அவற்றுக்கு எந்த எதிர்வினையும் ஆற்றாமல், வெறும் ஒரு பார்வையாளராக, ஒரு சாட்சியாக மட்டுமே நீங்கள் மாறும்போது அந்த எண்ணங்களின் ஆதிக்கமுடைய தொடங்குகிறது. உங்களுக்குள் எழும் எண்ணங்கள் அனைத்தும் முழுமையான உண்மை என்று நீங்கள் எந்தளவுக்கு நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு அவை உங்கள் மீது அதிகாரம் செலுத்தும், மிக வலிமையாக இருக்கும். ஆனால் ஒரு நதிக்கரையில் அமர்ந்து ஓடும் நீரை வேடிக்கை பார்ப்பது போல அந்த எண்ணங்கள் வருவதையும் பின்னர் அவை தானாகவே மறைந்து போவதையும் நீங்கள் வெறுமனே பார்க்க தொடங்கும் போது அவற்றின் இருப்பு முழுமையாக பலவீனமடைகிறது. எண்ணங்கள் தங்களின் பலத்தை இழந்து பலவீனமடையும் போது அங்கே ஆழமான உண்மையான மௌனம் உங்களைச் சூழத் தொடங்குகிறது. எங்கே அந்த முழுமையான கலங்கமற்ற மௌனம் குடிகொண்டிருக்கிறதோ அங்கேதான் சிவன் முழுமையாக பிரகாசிக்கிறார். மூன்றாவது பாதை என்பது சாட்சி உணர்வு. இதன் உண்மையான அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு கணமும் அனுபவிக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை எந்தவிதமான முடிவுகளுமின்றி அணுகுவது. அது உங்களை வாட்டும் உணர்ச்சியாக இருக்கலாம், திடீரென தோன்றும் எண்ணமாக இருக்கலாம், உங்கள் கண்முன் நடக்கும் ஒரு நிகழ்வாக இருக்கலாம், உங்கள் செவிகளில் விழும் ஏதோ ஒரு ஒலியாக இருக்கலாம், அல்லது உங்கள் மீது படும் தொடுதலாக கூட இருக்கலாம். இவை அனைத்தையும் எந்தவிதமான முன்முடிவும் இல்லாமல், இது சரி இது தவறு என்ற எந்தவிதமான தீர்ப்பும் வழங்காமல் வெறுமனே கவனிப்பது மட்டுமே ஆகும். நடக்கும் ஒரு நிகழ்வை இது நல்லது என்றோ அல்லது இது கெட்டது என்றோ உங்கள் மனதிற்குள் எந்த ஒரு முத்திரையும் குத்த வேண்டாம். நடப்பதை எனக்கு வேண்டும் என்று முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் வேண்டாம். அதே சமயம் இது எனக்கு வேண்டாம் என்று அதை வெறுத்து ஒதுக்கவோ நிராகரிக்கவோ வேண்டாம். பற்றுதலுமின்றி விலகலுமின்றி வெறுமனே ஒரு சாட்சியாக நின்று நடப்பதை கவனியுங்கள். இப்படி நீங்கள் அனைத்தையும் எந்தவிதமான வெறுப்புமின்றி வெறுமனே கவனிக்கும்போது ஒரு காலத்தில் உங்கள் மனம் உங்களை எந்த அளவுக்கு ஆட்டிப்படைத்தது, அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உங்களுக்கு தோன்றியது என்பது இப்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். உண்மையில் அந்த மனதிற்கு சுயமான எந்த வலிமையும் இல்லை என்பதை நீங்கள் உணர்வீர்கள். இதை உணரும் அந்த ஒற்றை நொடியிலேயே, அந்த பேரறிவின் கணத்திலேயே நீங்கள் உங்களின் அந்த சாதாரண மனதை கடந்து மேலே பயணிக்கிறீர்கள். எப்போது நீங்கள் உங்கள் மனதின் எல்லைகளை தாண்டி அதை முழுமையாக கடந்து செல்கிறீர்களோ அந்த கணத்தில்தான் உங்களுக்குள் சிவனின் நேரடி அனுபவம் முழுமையாக தொடங்குகிறது. ஏனெனில் சிவன் என்பவர் இந்த சாதாரண மனதிற்கும் அதன் தர்க்கங்களுக்கும் அதன் கணக்கீடுகளுக்கும் முற்றிலும் அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் பேரொளி கதையிலோ கட்டுண்டு கிடப்பவர் அல்ல. அவர் பாவம், புண்ணியம், கடந்து போன காலம், வரப்போகும் காலம் என்ற எந்த ஒரு பாகுபாடும் இல்லாத முற்றிலும் தூய்மையான பாரபட்சமற்ற ஒரு மாபெரும் பார்வையாளராக, ஒரு தூய சாட்சியாக வீற்றிருக்கிறார். அங்கு நிகழ்காலம் என்ற ஒரே ஒரு பேருண்மை மட்டுமே எஞ்சி நிற்கிறது. அதுதான் உண்மையான சாட்சி உணர்வு. சிவனை நோக்கிய இந்த ஆன்மீக பயணம் என்பது மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு கால்கள் வலிக்க பல்லாயிரக்கணக்கான மைல்கள் தூரம் நடந்து செல்வது பற்றிய பயணம் அல்ல. நீங்கள் இப்போது எங்கு இருக்கிறீர்களோ அதே இடத்தில் அமைதியாக நிலைத்து நின்று உங்களை நீங்களே மிக ஆழமாக உணர்வதும் அனுபவிப்பதுமே இந்த மாபெரும் பயணம். மக்கள் சிவனை ஒரு புண்ணிய தலத்திலோ, அடர்ந்த காட்டிலோ, புகழ்பெற்ற கோவிலிலோ அல்லது ஒரு இருண்ட குகையிலோ சென்று தவம் செய்து கண்டுபிடித்து விடலாம் என்று குருட்டுத்தனமாக நம்புகிறார்கள். ஆனால் நிதர்சனமான உண்மை என்னவென்றால், உங்களை அலைக்கழிக்கும் உங்களின் அந்த மனம் உங்களுக்கு எதிராக செயல்படுவதை எப்போது முற்றிலுமாக நிறுத்துகிறதோ மற்றும் உங்கள் உண்மையான இருப்பு உங்களுக்கு சாதகமாக செயல்படத் தொடங்கும் அந்த புனிதமான தருணத்தில் நீங்கள் சிவனை உங்களுக்குள்ளேயே நேரடியாக அனுபவிக்கிறீர்கள். நீங்கள் அவரை எங்கே தேடி அலைகிறீர்களோ அங்கு சிவன் இல்லை. எப்போது நீங்கள் அவரை வெளியில் தேடுவதை முற்றிலுமாக நிறுத்துகிறீர்களோ, எங்கே அந்த தேடல் முடிவுக்கு வருகிறதோ அங்கேதான் சிவன் முழுமையாக வெளிப்படுகிறார். எனவே சிவனை அனுபவிப்பது என்பது நீங்கள் போராடி பெறக்கூடிய ஒரு உலகாயத சாதனையோ தேடி பெறும் வெற்றியோ அல்ல. மாறாக அது ஒரு முழுமையான சரணடைதல். இது நீங்கள் உங்கள் கைகள் கொண்டு செய்யும் ஒரு புறச்செயல் அல்ல. இது உங்கள் உள்ளத்தின் மிக ஆழமான ஒரு இருப்பு நிலை. உங்களுடைய அத்தனை தொடர் முயற்சிகளையும், வாழ்க்கை மீதான கடினமான போராட்டங்களையும், அலைபாயும் எண்ணங்களையும், நான் என்ற அந்த அகந்தையையும் நீங்கள் எப்போது முழுமையாக கீழே இறக்கி வைத்துவிட்டு அமைதியாகிறீர்களோ அப்போதுதான் நீங்கள் இந்த உலகில் தனியாக இல்லை என்பதையும், உங்களை உள்ளிருந்து இயக்கும் ஒரு மாபெரும் எல்லையற்ற சக்திக்கு நீங்கள் ஒரு சாட்சி என்பதையும் நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். அந்த மாபெரும் எல்லையற்ற சக்திதான் சிவன். இந்த ஒரு மாபெரும் அனுபவத்தை உலகத்தில் உள்ள எந்த வார்த்தைகளை கொண்டும் முழுமையாக விவரித்துவிட முடியாது. எந்த ஒரு அறிவார்ந்த தர்க்கத்தை கொண்டும் விளக்கிவிடவும் முடியாது. இதை நேரடியாக உணர்ந்து அனுபவித்தவர்களால் மட்டுமே முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். இந்த அனுபவம் எவ்வளவு எளிமையானதோ அதே அளவுக்கு இது மிகவும் அரிதானதும் கூட. ஏனென்றால் மனிதர்களுக்கு எப்போதுமே வாழ்க்கையை மிகவும் சிக்கலாக்கிக் கொள்வதில்தான் ஒரு விசித்திரமான மகிழ்ச்சி இருக்கிறது. அவர்கள் மிக எளிமையான விஷயங்களை கண்டால் பயப்படுகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு நேரம் ஒதுக்கி எந்த சலனமும் இன்றி அமைதியாக உட்கார்ந்து தங்களுடைய உள்வாங்கும் மற்றும் வெளிவிடும் மூச்சுக்காற்றை முழுமையான விழிப்புணர்வோடு உணர்ந்து தங்களுக்குள் எழும் எண்ணங்களால் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் அவற்றை வெறும் பார்வையாளராக அவதானிப்பவர் கொஞ்சம் கொஞ்சமாக சிவனை தனக்குள் அனுபவிக்க தொடங்குகிறார். மேலும் அந்த சிவத்தன்மை ஒரு மனிதனுக்குள் வெளிப்படும் பொழுது அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் முழுமையாக மாறத் தொடங்குகிறது.
இந்த மாற்றம் ஏதோ கண்முன் வெளியில் நடப்பது அல்ல, இது முற்றிலும் அக உலகைச் சார்ந்தது. இந்த உள்மாற்றத்தை புற உலகால் அதன் எந்த ஒரு துயரத்தாலும் சற்றும் அசைக்கக்கூட முடியாது. இதுவே சிவனின் உண்மையான அனுபவம். இது மிகவும் எளிமையானது, எல்லையற்ற ஆழமானது மற்றும் எக்காலத்திற்கும் அழிவில்லாத நித்தியமானது. இப்போது உங்களுள் ஒரு ஆழமான கேள்வி எழலாம். மனம் ஏன் எப்போதுமே இந்த நிகழ்காலத்தில், இந்த தற்போதைய வினாடியில் நிலைத்திருக்க மறுக்கிறது? இந்த கேள்வி கேட்பதற்கு மிகவும் எளிமையாக தோன்றலாம். ஆனால் இந்த கேள்விக்குள் மனித உணர்வின், மனித மனதின் மிகப்பெரிய, மிக ஆழமான ஒரு மர்மம் ஒளிந்திருக்கிறது. மனதின் அடிப்படை இயல்பே எதையாவது தேடி அலைந்து திரிவதுதான். மனம் ஒருபோதும் இந்த தற்போதைய தருணத்தில் அமைதியாக எந்த சலனமும் இன்றி இருக்கவே இருக்காது. ஏன் தெரியுமா? ஏனென்றால் நிகழ்காலத்தில் முழுமையாக இருக்க வேண்டும் என்றால் அந்த மனம் தன் இருப்பை இழக்க வேண்டும். அதாவது மனம் முற்றிலுமாக இறக்க வேண்டும். மனம் தனக்கு வரப்போகும் அந்த மரணத்தைக் கண்டு மிகவும் அஞ்சுகிறது. இந்த மனதின் ஒட்டுமொத்த இருப்பும் அதன் கட்டமைப்பும் எண்ணங்களை மட்டுமே முழுமையாக அடிப்படையாக கொண்டது. அந்த எண்ணங்கள் எப்போதுமே கடந்து போன காலத்தையோ அல்லது வரப்போகும் எதிர்காலத்தையோ நோக்கியே அலைந்து திரிகின்றன. கடந்து போன காலத்தில் என்ன இருக்கிறது? வெறும் நினைவுகள், செய்யத் தவறிய குற்ற உணர்வுகள், வருத்தங்கள் மற்றும் ஆறாத வலிகள் மட்டுமே அங்கு நிறைந்துள்ளன. வரப்போகும் எதிர்காலத்தில் என்ன இருக்கிறது? வீணான கற்பனைகள், நிறைவேறாத ஆசைகள், எதிர்பார்ப்புகள் மற்றும் வரப்போகும் ஆபத்துகளை பற்றிய முடிவற்ற அச்சங்கள் மட்டுமே உள்ளன. மனதுக்கு இந்த 2 காலங்களும் மிகவும் பிடிக்கும். ஏனெனில் அவை மனதுக்கு ஒரு தொடர்ச்சியான கதையை, ஒரு கட்டமைப்பை, ஒரு போலியான அடையாளத்தை வழங்கிக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் இப்போது இந்த நொடியில் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்காலம் என்பது மனதின் பிடிக்குள் எப்போதுமே அடங்காத ஒரு மாபெரும் பேரொளி. நிகழ்காலத்தில் நீங்கள் முழுமையாக வாழ வேண்டுமென்றால் நீங்கள் உங்கள் எண்ணங்களை முற்றுமுழுதாக தாண்டிச் செல்ல வேண்டும். இதை உங்களின் மனதால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. மனம் ஒருபோதும் உங்களை அமைதியாக ஒரு இடத்தில் நிற்கச் சொல்லவே சொல்லாது. அது எப்போதும் உங்களை எதையாவது சிந்திக்கவும், எதையாவது தேடவும், மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிட்டு பார்க்கவும், பழைய கசப்பான நினைவுகளை மீண்டும் மீண்டும் அசைபோடவும், எதிர்காலத்திற்காக திட்டமிடவும் கட்டாயப்படுத்திக் கொண்டே இருக்கும். மனம் எப்போதும் தன்னை ஒரு கற்பனை கதைக்குள் சிக்க வைத்துக் கொள்ளவே ஆசைப்படுகிறது. ஏனென்றால் மனம் உயிருடன் வாழ்வதே அந்த கற்பனை கதைகளில்தான். நீங்கள் நிகழ்காலத்தை முழுமையான விழிப்புணர்வோடு கவனித்தால் அங்கு எந்த ஒரு பதற்றமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, விடை தெரியாத கேள்விகள் இல்லை, எந்தவிதமான பயமும் இல்லை என்பதை நீங்கள் மிக தெளிவாக காண்பீர்கள். பிரச்சனை என்பது எப்போதுமே மனதில்தான் இருக்கிறதே தவிர நாம் வாழும் இந்த தற்போதைய கணத்தில் அல்ல. ஆனால் நம்மால் இந்த தற்போதைய கணத்தை, இந்த வினாடியை முழுமையாக காண முடிவதில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால் நாம் எப்போதுமே நமது மனதின் ஓயாத சத்தங்களுக்குள், அந்த முடிவற்ற குரல்களுக்குள் முழுமையாக மூழ்கிப் போயிருக்கிறோம். இதனால் நாம் வாழும் இந்த உண்மையான உலகத்திலிருந்து, இந்த நிதர்சனத்திலிருந்து நாம் முற்றிலுமாக துண்டிக்கப்படுகிறோம். இதனால்தான் மனிதர்களால் என்றென்றைக்கும் உண்மையான மகிழ்ச்சியோடு இருக்க முடிவதில்லை. அவர்களால் இந்த நிகழ்காலத்தில் முழுமையாக வாழ முடிவதில்லை. அவர்களுடைய மனம் எப்போதுமே கடந்த காலத்தில் நடந்த கசப்பான சம்பவங்களை, பழைய காயங்களை மீண்டும் மீண்டும் தோண்டி எடுத்து பார்த்து கொண்டே இருக்கிறது. அல்லது நாளை என்ன நடக்குமோ என்ற எதிர்காலத்தின் நிச்சயமற்ற தன்மையை எண்ணி தொடர்ந்து அஞ்சிக் கொண்டே இருக்கிறது. எதையாவது தேடி ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த நிலையான அவசரம், இந்த இடைவிடாத ஓட்டம் மனிதர்களை உள்ளுக்குள்ளேயே ஒரு இருண்ட குழிக்குள் மெல்ல மெல்ல தள்ளிக் கொண்டிருக்கிறது. இப்படி நிகழ்காலத்திலிருந்து நாம் முழுமையாக துண்டிக்கப்படுவதன் மிக மோசமான விளைவு என்னவென்றால், ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலேயே முழுமையாக வாழ்வதில்லை என்பதுதான். அவர்கள் வெறும் உடல் ரீதியாக மட்டுமே இந்த இடத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய மனமோ சிந்தனையோ வேறெங்கோ வெகு தொலைவில் அலைந்து கொண்டிருக்கிறது. இதனால்தான் உலகத்தில் பலரும் தங்களுக்குள் ஒரு மாபெரும் வெற்றிடத்தை, ஒரு வெறுமையை உணர்கிறார்கள். அவர்களுடைய உண்மையான மனித தொடர்புகள் அனைத்தும் உடைந்து சிதறிவிட்டன. அவர்களுடைய உள்ளத்தின் ஆற்றல் முழுவதும் பல திசைகளிலும் சிதறடிக்கப்படுகிறது. அவர்களின் உண்மையான உயிர் சக்தி வீணாக இழக்கப்படுகிறது. எப்போது ஒருவன் எல்லாவற்றையும் வெறுமனே கவனிக்கும் அந்த சாட்சி உணர்வு நிலையை அடைகிறானோ, அந்த நிலையில் இந்த மனதிற்கு வேலையே இல்லாமல் போய்விடுகிறது. ஏனென்றால் எல்லாவற்றையும் வேடிக்கை பார்க்கும் சாட்சியாக நிற்கும் ஒரு நிலையில் அலைபாயும் மனதால் ஒருபோதும் உயிர் வாழ முடியாது. நீங்கள் அந்த மனதோடு உங்களை முழுமையாக அடையாளப்படுத்திக் கொள்ளும் வரை மட்டுமே அந்த மனதிற்கு உங்கள் மீது அதிகாரம் இருக்கும். நீங்கள் எப்போது அந்த மனதை, அதன் செயல்களை சலனமின்றி வேடிக்கை பார்க்க தொடங்குகிறீர்களோ, அந்த கணமே அந்த மனதின் அத்தனை மாய விளையாட்டுகளும் ஒரு முடிவுக்கு வரத் தொடங்கிவிடுகின்றன. உங்கள் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணமும் அதை நீங்கள் முழுமையான உண்மை என்று ஏற்றுக்கொண்டு நம்பும் வரை மட்டுமே அளப்பரிய சக்தி கொண்டவையாக இருக்கும். ஆனால் எப்போது அந்த எண்ணங்களை வெறும் கடந்து செல்லும் நிகழ்வுகளாக மட்டுமே நீங்கள் பார்க்க தொடங்குகிறீர்களோ, அப்போது அவை தங்களுடைய ஒட்டுமொத்த சக்தியையும் முற்றிலுமாக இழந்துவிடுகின்றன. இந்த உண்மையை உணராததன் விளைவாகத்தான் ஒரு மனிதன் தனது வாழ்க்கை முழுவதையும் ஒரு மாபெரும் போராட்டமாகவே வாழத் தொடங்குகிறான். அவர்கள் இந்த வாழ்க்கையே மிகவும் கடினமானது என்று தவறாக நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மையை புரிந்து கொள்ளுங்கள், கடினமானது வாழ்க்கை அல்ல, உங்களை ஆட்டிப்படைக்கும் உங்களின் மனம்தான். ஒரு மனிதனின் மனம் நிலையற்றதாக, குழப்பமாக இருக்கும் பொழுது அவனது உடலும் தானாகவே நிலையற்றதாகி விடுகிறது. அவனது உணர்ச்சிகள் அனைத்தும் கட்டுப்பாட்டை இழந்து ஒழுங்கற்றதாகி விடுகின்றன.
அவனது உள் உணர்வு மெல்ல மெல்ல பலவீனமடைந்து விடுகிறது. நாம் இந்த உலகில் உள்ள எல்லாவற்றையும் நமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று பேராசைப்படுகிறோம். மேலும் இந்த அனைத்தையும் கட்டுப்படுத்த நினைக்கும் நமது அதீத முயற்சியே நம்மை இந்த நிகழ்காலத்திலிருந்து இன்னும் வெகு தொலைவிற்கு விலக்கிச் சென்று விடுகிறது. இந்த மனம் தனக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உருவாக்குகிறது. அது எந்த அளவுக்கு ஆழமானது என்றால், ஒரு மனிதன்தான் யார் என்ற தனது உண்மையான அடையாளத்தையே முற்றிலுமாக மறந்துவிடுகிறான். அவன் தன்னுடைய இந்த சதையாலான உடலையும் உள்ளே தோன்றி மறையும் எண்ணங்களையும் நான் தான் என்று தவறாக புரிந்து கொள்கிறான். அவனது இந்த அடிப்படை அடையாளமே தவறாக இருக்கும் பொழுது அவன் தன் வாழ்வில் சந்திக்கும் அத்தனை அனுபவங்களும் தவறான திசையிலேயே பயணிக்கின்றன. இதனால்தான் மக்கள் தங்களுக்கு அமைதி வேண்டும் என்று உலகெங்கும் தேடி அலைகிறார்கள். ஆனால் ஒருபோதும் அந்த அமைதியை அவர்களால் கண்டுபிடிக்க முடிவதே இல்லை. ஏனென்றால் அவர்கள் அந்த அமைதியை முற்றிலும் தவறான ஒரு இடத்தில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிதர்சனமான உண்மை என்னவென்றால், இந்த நிகழ்காலம் என்பதுதான் உண்மையான அமைதி. இந்த நிகழ்காலம்தான் மாபெரும் பேரின்பம். இந்த நிகழ்காலம்தான் உண்மையான தெய்வீகம். ஒரு மனிதன் இந்த நிகழ்காலத்தில் முழுமையாக நிலைத்திருக்கும் போது அவன் தன் வாழ்க்கையை வெறுமனே வேடிக்கை பார்ப்பதில்லை. மாறாக அவன் அந்த வாழ்க்கையை ஒவ்வொரு துளியாக ஆழமாக வாழ்கிறான். அந்த நிலையில் அவர்கள் வாழ்வோடு தேவையில்லாமல் போராடுவதில்லை. மாறாக நதியின் ஓட்டத்தைப் போல இயல்பாக வாழ்கிறார்கள். அவர்கள் எதையும் யாரிடமும் யாசித்து கேட்பதில்லை. எல்லாமே அவர்களுக்கு தானாகவே வந்து சேர்கிறது. அவர்கள் எதையும் தேடி அலைவதில்லை. மாறாக எல்லாவற்றையும் தங்களுக்குள் ஆழமாக அனுபவிக்கிறார்கள். ஆனால் இந்த நிகழ்காலத்தில் நீங்கள் முழுமையாக வாழ வேண்டுமென்றால், முதலில் நீங்கள் உங்கள் மனதை ஒரு எதிரியாக பார்க்காமல் அதை நேசித்து உங்கள் நெருங்கிய நண்பனாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த மனதின் இயல்பை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த மனதை எந்த ஒரு சலனமும் இன்றி வெறுமனே கவனிக்க வேண்டும். நீங்கள் எப்போது உங்களின் மனதை விழிப்புணர்வோடு கவனிக்க தொடங்குகிறீர்களோ அப்போதே அது உங்கள் மீதான தனது பிடியை முற்றிலுமாக இழந்துவிடுகிறது. எந்த ஒரு சார்பும் இல்லாத அந்த தூய சாட்சி உணர்வு உங்களில் பிறக்கும் உன்னதமான தருணம் இதுதான். எங்கே அந்த சாட்சி உணர்வு முழுமையாக பிறக்கிறதோ அந்த புனிதமான இடத்தில்தான் சிவபெருமானின் மாபெரும் இருப்பு உங்களுக்குள் வெளிப்படத் தொடங்குகிறது. ஏனென்றால் எண்ணங்கள் இல்லாத மனம் அழிந்த அந்த சூனிய நிலையில்தான் ஒருவன் சிவனை நேரடியாக தன் ஆன்மாவில் அனுபவிக்கிறான். எனவே இந்த மனம் நிகழ்காலத்தில் நிலைத்திருக்க மறுப்பது என்பது ஒரு குறைபாடோ அல்லது நோயோ அல்ல. மாறாக அலைபாய்வதுதான் அதன் அடிப்படை இயல்பு. ஆனால் மனதின் இந்த இயல்பை மிக தெளிவாக புரிந்து கொண்டு அந்த மனதின் எல்லைகளை தாண்டி மேலே எழுவதுதான் ஒரு மனிதனின் உண்மையான ஆன்மீக பயணத்தின் மகத்தான ஆரம்பம். இந்த தொடர்ச்சியான பயிற்சி உங்களை எப்போதுமே அந்த சாட்சி உணர்வில் உறுதியாக நிலைநிறுத்துகிறது. சாட்சி உணர்வு என்பது வேறு ஒன்றுமில்லை. நீங்கள் ஒரு அனுபவத்தை முழுமையாக அனுபவிக்கிறீர்கள். ஆனால் அந்த அனுபவத்தின் ஒரு பகுதியாக நீங்கள் மாறிவிடுவதில்லை. நீங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை கரையோரம் நின்று கவனிக்கிறீர்கள். ஆனால் அந்த வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படுவதில்லை. மேலும் இந்த ஒப்பற்ற நிலைதான் சிவனின் தரிசனத்தை உணர்வதற்கான ஆரம்ப புள்ளி. இந்த பயணத்தின் 4வது மாபெரும் பயிற்சி என்பது ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு பொழுதையாவது முழுமையான மௌனத்தில் கழிப்பதாகும். மௌனம் என்று இங்கு சொல்வது வெறுமனே உதடுகளை மூடிக்கொண்டு பேசுவதை நிறுத்துவது மட்டும் அல்ல. அது உங்கள் மனதின் ஓயாத எண்ணங்களின் பிடியை, அதனுடைய இறுக்கத்தை மெல்ல மெல்ல தளர்த்துவதாகும். நீங்கள் ஆழமான மௌனத்தில் அமிழ்ந்திருக்கும் போது ஆரம்பத்தில் உங்களுக்குள் புதைந்து கிடக்கும் பலவிதமான எண்ணங்களின் இரைச்சல்களை, பல குரல்களை நீங்கள் மிக தெளிவாக கேட்கத் தொடங்குகிறீர்கள். இப்படி தன்னுள் ஓடும் சத்தங்களை தானே கேட்கும் இந்த விழிப்புணர்வு நிலை மனதின் ஆதிக்கத்தை முற்றிலுமாக பலவீனப்படுத்துகிறது. எங்கே அந்த அலைபாயும் மனம் பலவீனமடைகிறதோ அங்கே தூய்மையான உணர்வு, அதாவது உண்மையான நனவு நிலை அளப்பரிய வலிமை பெறுகிறது. அந்த மாபெரும் உணர்வுதான் சிவன். இதனை தொடரும் 5வது பயிற்சி மிகவும் எளிமையானது, ஆனால் ஆழமானது. உங்கள் அன்றாட வாழ்வில் நீங்கள் செய்யும் மிகச் சாதாரணமான செயல்களான காலையில் எழுந்து பல் துலக்குவது, ஒரு குவளை தண்ணீர் குடிப்பது, தரையில் நடப்பது அல்லது ஒருவருடன் இயல்பாக பேசுவது என எந்த ஒரு சிறு செயலாக இருந்தாலும் அதை முழுமையான விழிப்புணர்வோடும் ஒட்டுமொத்த கவனத்தோடும் செய்வது. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறு அசைவிலும், ஒவ்வொரு செயலிலும் உங்கள் முழுமையான இருப்பை நீங்கள் வைக்கும்போது எங்கோ அலைந்து கொண்டிருக்கும் மனம் தானாகவே இந்த நிகழ்காலத்திற்கு, இந்த வினாடிக்கு திரும்பி வருகிறது. படிப்படியாக தொடர்ந்து செய்யப்படும் இந்த பயிற்சியின் மூலம் உங்களின் இந்த விழிப்புணர்வு நிலை எந்த சலனமும் இல்லாத ஒரு நிரந்தரமான தன்மையாக மாறுகிறது. எப்போது இந்த விழிப்புணர்வு உங்களில் நிரந்தரமாக நிலைக்கிறதோ அப்போது ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் கடந்து செல்லும் ஒவ்வொரு தருணத்திற்கும், ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஒரு தூய சாட்சியாக மாறுகிறான். அவன் அந்த அனுபவமாகவே மாறிவிடாமல் அதை வேடிக்கை பார்க்கும் மாபெரும் நிலையை அடைகிறான். அந்த புனிதமான தருணத்திலேயே, அந்த வினாடியிலேயே அவன் சிவனை தனக்குள் தரிசிக்கிறான், முழுமையாக அனுபவிக்கிறான். இதை மிக தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள். சிவன் என்பது நீங்கள் போராடி பெற வேண்டிய ஒரு உலகாயத சாதனையோ அல்லது உங்கள் வாழ்க்கையின் இறுதி இலக்கோ அல்ல. ஒரு மனிதன் தனக்குள்ளேயே உறைந்து கிடக்கும் அந்த எல்லையற்ற தன்மையை, அந்த மாபெரும் பிரபஞ்ச ஆற்றலை முழுமையாக அடையாளம் கண்டுகொள்ளும் ஒரு உன்னதமான நிலையே சிவன். இந்த தன்னுணர்தல், இந்த மாபெரும் அங்கீகாரம் ஒரு மனிதனை அவனது அத்தனை துயரங்களிலிருந்தும் முழுமையாக விடுவிக்கிறது.
ஏனெனில் இந்த நிலையை அடைந்த பிறகு அவர்கள் கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளால் ஒருபோதும் கட்டுப்படுத்தப்படுவதில்லை, வரப்போகும் எதிர்காலத்தின் கற்பனையான பயங்களில் தொலைந்து போவதுமில்லை. அவர்கள் இந்த தற்போதைய தருணத்தில் இந்த வினாடியில் மட்டுமே முழுமையாக வாழ்கிறார்கள். அவர்களுக்கு இந்த தருணமே முழுமையானது, பரிபூரணமானது. நிகழ்காலத்தில் முழுமையாக வாழ கற்றுக்கொண்ட ஒரு மனிதனை உலகத்தின் எந்த ஒரு துக்கத்தாலும் சிறிதும் துன்புறுத்த முடியாது. எந்த ஒரு பெரும் பயத்தாலும் அவனை அச்சுறுத்த முடியாது. எந்த பேராசையாலும் அவனை தன் பக்கம் ஈர்க்க முடியாது. அவர்களுடைய கண்களில் அளப்பரிய அமைதி குடிகொண்டிருக்கும். அவர்களுடைய அலைபாயாத மனதில் மாபெரும் நிலைத்தன்மை இருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களின் அருகில் செல்பவர்கள் கூட அந்த தெய்வீக அதிர்வலையை, அந்த பேரமைதியை தங்களுக்குள் மிக ஆழமாக அனுபவிப்பார்கள். இதுவே உண்மையான சிவத்தன்மை. இதுவே மாபெரும் சிவத்துவா. இந்த சிவத்தன்மையை அடைவதற்காக நீங்கள் மலைகள் தாண்டி எந்த ஒரு புகழ்பெற்ற கோவிலுக்கும் யாத்திரையாகச் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு மாபெரும் குருவை தேடி அலைந்து அவருடைய உதவியை நாட வேண்டிய தேவையும் இல்லை. மனித அறிவுக்கு எட்டாத சிக்கலான தத்துவ கோட்பாடுகளையும் வேதங்களையும் படித்து புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயமும் உங்களுக்கு இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு மிகச்சிறிய காரியத்தை மட்டும் தவறாமல் செய்யுங்கள். காலையில் எழுந்திருங்கள், உங்கள் சுற்றுப்புறத்தை கவனியுங்கள், ஒவ்வொரு மூச்சுக்காற்றையும் ஆழமாக உணருங்கள். உங்கள் மனதில் எழும் எண்ணங்களுக்கு போதுமான இடத்தை கொடுங்கள், ஆனால் அவற்றை உங்கள் பிடிக்குள் சிக்க வைத்துக் கொள்ளாதீர்கள், அவற்றை ஓடவிடுங்கள். இந்த மிகச்சிறிய எளிமையான பயிற்சி படிப்படியாக உங்கள் உள்ளே ஒரு மாபெரும் வெற்றிடத்தை, ஒரு அமைதியான வெளியை உருவாக்குகிறது. அந்த பெருவெளியில் எந்த ஒரு உள்மோதலும் இல்லை, சத்தமும் இல்லை. அங்கு பேரமைதி மட்டுமே நிறைந்துள்ளது. தூய்மையான இருப்பு மட்டுமே எஞ்சி நிற்கிறது. அந்த இருப்புதான் சிவன். இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து வரும் ஒரு தேடுபவனின் மனம் காலப்போக்கில் வெறும் ஒரு கருவியாக மட்டுமே மாறுகிறது. அந்த மனம் அமைதியடையும் அந்த தூய தருணத்தில் சிவன் தானாகவே அங்கு வெளிப்படுகிறார். எந்தவிதமான கடின உழைப்போ முயற்சியோ இல்லாமல், எந்தவிதமான ஆசைகளோ எதிர்பார்ப்புகளோ இல்லாமல் அந்த தரிசனம் நிகழ்கிறது. எனவே இதை எப்போதுமே உங்கள் மனதில் ஆழமாக நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் புதிதாகச் செய்வதற்கு இங்கு எதுவுமே இல்லை. வெறுமனே அமைதியாக இருப்பதற்கு மட்டுமே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் தேடிச் செல்வதற்கு இங்கு எங்கும் எந்த இடமும் இல்லை. இருக்கும் இடத்திலேயே முழுமையாக இருப்பதற்கு மட்டுமே நீங்கள் பழக வேண்டும். சிவனை தேடி கண்டுபிடிப்பதற்கு உங்களிடம் எந்த ஒரு உபகரணமும் இல்லை, உங்களை நீங்கள் முழுமையாக இழப்பதை தவிர. நீங்கள் எப்போது உங்கள் அகங்காரத்தை, உங்கள் எண்ணங்களை, உங்களை முழுமையாக இழக்கிறீர்களோ அந்த கணமே சிவன் உங்களை முழுமையாக கண்டுபிடிப்பார். இதுவே ஆன்மீகத்தின் ஆரம்பம். இதுவே உண்மையான சாதனா. இதுவே அழியாத மாபெரும் உண்மை. ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய காரியத்தை முழுமையான ஈடுபாட்டோடு செய்யுங்கள். நீங்கள் நிச்சயமாக உங்களுக்குள் உறங்கும் சிவனை காண்பீர்கள். அன்பான ஆன்மீக தேடலாளர்களே, எல்லையற்ற அந்த பரம்பொருளை நோக்கிய இந்த பயணம் உங்கள் உள்ளத்தில் ஒரு சிறு ஒளியையாவது ஏற்றியிருக்கும் என்று முழுமையாக நம்புகிறோம். சிவனை வெளியில் தேடி அலைந்த நமது பயணம் இன்று நமக்குள் ஆழமாக திரும்பியிருக்கிறது. இந்த அமைதியான பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்க நமது சிவனை போற்றி காணொளி தளத்தோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த காணொளியில் உள்ள வார்த்தைகள் உங்கள் இதயத்தை ஆழமாக தொட்டிருந்தால் உங்கள் விருப்பத்தை தெரிவியுங்கள். வாழ்க்கையில் அமைதியையும் உண்மையான தேடலையும் கொண்டிருக்கும் உங்கள் அன்பான உறவுகளோடும் நண்பர்களோடும் இந்த வெளிச்சத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் நடக்கும் இந்த ஆழமான அகப்பயணம் எப்படி இருக்கிறது என்பதையும், இந்த நொடியில் நீங்கள் உணரும் அமைதியையும் உங்களின் மேலான கருத்துகளாக கீழே பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு ஆழமான தேடலோடும் மாபெரும் தெளிவோடும் அடுத்த பதிவில் நாம் இணைவோம். அதுவரை உங்களுள் உறங்கும் சிவனை உணரும் இந்த புனித பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருங்கள். எல்லாமே அந்த மாபெரும் பெருவழிதான். சிவனே போற்றி.